எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா விமன்ஸ் பிரீமியர் லீக்கோட 4th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் ஆர்சிபிக்கும் இடையே நடக்க போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் சேம் கொதம்பி ஸ்டேடியம் வடோராடாவில் வச்சு தான் நடக்க போகுது. 17th February ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 7:30 இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு டீமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும் ஒரு நல்ல சேஸ் பண்ணி வின் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டீமில் ஏதோ ஒரு டீம் இந்த மேட்ச் ஆக போகிறாங்க. ஸோ நமக்கு ஃபேண்டசிக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஃபைனல் டீம்ஸில் வந்து உங்களுக்கு கேப்டன்ஸ் கேம் சாய்ஸ் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு லீக் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரக்கூடிய சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், ஸோ ஐபிஎல்லாக இருக்கட்டும், 2 monthsக்கான ஐபிஎல்க்கான ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக இருப்போம், அப்டேட்டும் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொதம்பி ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் ஸோ ஓவரால் பார்க்கையில் 2 மேட்சஸ் கிட்ட இது வரைக்கும் நடந்திருக்கு. 3rd மேட்ச் நடந்துட்டு இருக்கையில் நான் வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃப்ளாட் சர்ஃபேஸு, லோ பவுன்ஸ் இருக்கும், இது எல்லாமே நம்ம சொல்கிறது தான். சேஸ் பண்ணுற டீமுக்கு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது நமக்கு தெரிய வருது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. 2மே சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 180 169 ஒரு முறை, 190 மேலே ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பிளஸ் ஸ்கோர் 160 to 180 ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்சுக்கு ரெண்டு டீமே பேட்டிங் அளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்காங்க. பட் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் மரிசான், கேப், ஜஸ்ட் ஜோனசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கேம் ப்ளே பண்ணல. ஸோ அவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. மினிமம் 160+ வந்து பாசிபிள் ஸ்கோராக நீங்கள் எடுத்துக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை ஸ்கோர் ஆர்சிபி உமன், லோ ஸ்கோர் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் போலர்ஸ்க்கு 11 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 12 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் 2 கேம்ஸில் இந்த கிரவுண்டில் விழுந்திருக்கு. ஸோ இப்போது ரீசன் WPL ஸ்கோர் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஸோ ஃபஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பேஸ் போலர்ஸ்க்கு 4 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு 5 விக்கெட்டும் விழுந்திருக்கு. செகண்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கு 7 ஸ்பின்னர்ஸ்க்கு 7 அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த விக்கெட்ஸ் வந்து கரெக்டாக பிரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் போலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த கிரவுண்டு ஸ்பின் பவுலர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிய வருது. உமன்ஸ் கிரிக்கெட்னாலே நிறைய ஸ்பின்னர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபேண்டசிக்கு நமக்கு ஸ்பின்னர்ஸை கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே பேஸ் பவுலர்ஸ்க்கு 3 விக்கெட்ஸ் தான். இந்த லாஸ்ட்டு மொத்தமாக 11 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 2 கேம்ஸில் கிடச்சிருக்கு. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் போடக்கூடிய போலர்ஸ்க்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா சபினின் இஸ்மாயில்லாம் ஒரு பிளேயர் இருக்காங்க, ஹை பேஸ் போடக்கூடிய போலர். ஸோ அவங்க மாதிரி டைப் ஆஃப் போலர்ஸ்க்கு வந்து 8 விக்கெட்ஸும், நார்மலாக பார்ட் டைம் போலர்ஸ் மாதிரி டியாண்ட்ரா டாட்டின் ஸோ இந்த மாதிரி போல் பண்ணக்கூடிய போலர்ஸ்க்கு ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் 4, அடுத்து ஆஃப் பிரேக் 8. எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா விமன்ஸ் கிரிக்கெட்டில் இந்த டைப் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு தான் வந்து விக்கெட்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறைய ப்ளே பண்ணாங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வந்து பெருசாக ப்ளே பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போது ஹெட் கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 5 முறை 2 டீமும் மோதிருக்காங்க. ஸோ அதில் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 4 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி உமன்ஸ் வந்து 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மேட்சும் லாஸ்ட் சீசனோட ஃபைனல் மேட்சாக இருந்தது. ஸோ லாஸ்ட் சீசன் ஃபைனலுக்கு ஆர்சிபிக்கு ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா டெல்லிக்கு இந்த டைம் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ லாஸ்ட் 5 கேம்ஸில் 2 டீமில் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 4 மேட்சஸ் கிட்ட கன்சிஸ்டன்சியாக வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயிங்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மெக்லானிக்கும் ஷஃபாலி வர்மாவும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆலிஸ் கெப்ஸே, ஜெமிமா ராட்ரிகஸ் வந்து நம்பர் 4லையும், ஆனபல் சதர்லாண்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்கி பிரசாத் ஒரு டீசன்ட் ஸ்கோர் வந்து லாஸ்ட் மேட்ச் அடித்து வின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ சாரா பிரேஸ், அடுத்து ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி, ஷிகா பாண்டே, மினு மணி. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியோட ஒரு எதிர்பார்ப்பான ஒரு பிளேயிங்கில் வந்து இருந்திருக்கு. 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ராதா யாதவ் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஃபுல் 4 ஓவர்ஸ் கோட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஆனபல் சதர்லாண்டு, ஸோ அருந்ததி ரெட்டி, ஷிகா பாண்ட் இந்த 4 போலர்ஸும் அவங்களோட 4 ஓவர்ஸ் கோட்டா முடிக்க போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4 ஓவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கி பிரசாத் ரேராக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஆஃப் பிரேக் மினுமணி இருக்காங்க. அலிசா கப்ஸே ஆஃப் பிரேக் தான். பட் லாஸ்ட் மேட்ச்சில் பவர் பிளேலே பார்த்தீங்க அப்படின்னா கப்ஸேயே அதாவது செகண்ட் ஓவரே யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது.
இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா வித் பர்சன்டேஜோட உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெக்லானிக் டீமோட கேப்டன் ஹெட்டுகட்டில் 30 ஆவரேஜ், அதுலேயும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணையில் 34, செகண்ட் பேட்டிங் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா 15 அப்படிங்கிற மாதிரி வந்து ஹெட்டுகட் ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. வெளியூர் ஒரு மேட்ச் ஆடி 15 அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்கார்டு வச்சுருக்காங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஒஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. 70% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. ஷெஃபாலி வர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டுகட்டில் 40 ஆவரேஜ், அதுவும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் 50 ரன் ஆவரேஜ், செகண்ட் பேட்டிங்கில் விக்கெட் ஆகிருக்காங்க. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி 43, நிறைய சிக்ஸஸ், கிட்டத்தட்ட 4 சிக்ஸஸ் கிட்ட பவர் பிளேலையும் யூஸ் பண்ணி அடிச்சிருந்தாங்க. ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடிய பிளேயர், ஆர்சிபிலையும் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த பேட்டில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் சீசன், அதுக்கு முந்தின சீசன்லாம் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் எந்த மாதிரி ஒரு டாமினேட்டிங் டீமாக இருந்தாங்க அப்படின்னா சேஸ் வந்தாலே லேனிங் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஷெஃபாலி வர்மா இந்த 2 பிளேயர்ஸுமே மேட்ச் வந்து முடிச்சுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டியான பேட்டிங் டீமாக தான் இருந்திருக்காங்க சேஸ் பண்ணுற டைமில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபேண்டசி, அதாவது கிராண்ட் லீக் டீம்ஸை சம் டீம்ஸ் ரேராக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷெஃபாலி கேப்டன், லேனிங் வந்து வைஸ் கேப்டன், இல்லை லேனிங் கேப்டன் ஷெஃபாலி வைஸ் கேப்டன் சொல்லி டெல்லி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து 1 or 2 டீம்ஸ் வந்து மேக் பண்ணுங்கள். இந்த மேட்ச்க்கு வந்து கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஷெஃபாலியை நீங்கள் போத் நெக்ஸ்ட்மே பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் இந்த மேட்ச்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து அலிசா கப்ஸி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பாங்க. ஹெட்டுகட்டில் 5 மேட்ச் ஆடி 100 ரனுக்கு மேலே, அதில் ஃபஸ்ட் பேட்டிங்கில் 94 ரன் 3 விக்கெட்டு, செகண்ட் பேட்டிங்கில் ஒரு மேட்ச் ஆடி 38. ஸோ 2 மேட்ச்லையுமே இப்போ 2 டைப் ஆஃப் இன்னிங்ஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. வெனியூலுமே லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 40+ பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீமில் வந்திருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணையில் கேப்ஸிக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜெமிமா போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். ஹெட்டுகட்டில் 28 ஆவரேஜ், ஹெட்ஹெட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் 26, செகண்ட் பேட்டிங் வந்து 32 அப்படிங்கிறது அவங்களோட ஆவரேஜாக ரெக்கார்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்சுமே பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஆகலை. இப்போ ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருந்திருக்கு. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் நம்பிக்கையான பிளேயராக பிக் பண்ணலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஒரு ரிஸ்க் வீசியில் கூட நீங்கள் கிராண்ட் லீக் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து தான் ஆனபிள் சதரன் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரானரியான பிக்கு. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் பவுலிங் சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 97% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அடுத்து நிக்கி பிரசாத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம வந்து ஒரு லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கில் உங்களுக்கு டிக் பண்ணியிருந்தோம், மென்ஷன் பண்ணி நம்ம டெலகிராமில் கொடுத்துருந்தோம். ஒரு 5 பிளேயர்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ்க்கும் டிசி உமன்ஸ்க்கும் இடையான அந்த மேட்ச்க்கு ஒரு 5 பிளேயர்ஸ் வந்து லோ பர்சன்டேஜில் கொடுத்துருந்தோம். அதில் 4 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. ஸோ உமன்ஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே எல்லாரும் எடுக்கக்கூடிய அந்த ஒரு 7லேருந்து 8 பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக ட்ரீம் டீமில் வந்துடுவாங்க. பட் அந்த கம்மியான பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு டீமில் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாருக்கு பதிலாக யாரை விடலாம், ஸோ லோ பர்சன்டேஜில் யாரை நம்ம ட்ரை பண்ணலாம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதுக்கு தான் நான் உங்களை சொல்கிறேன், நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கன்னு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டெலகிராமில் லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நிக்கி பிரசாத் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஸ்லையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் லாஸ்ட் மேட்ச் நல்ல பேட்டிங் டச்சில் இருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டு இவங்களோட ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் ரெக்கார்ட்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்து சாரா பிரைஸ் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு டபுள் ஆப்ஷன் பிளேயர் 22% இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாமான்னா எஸ் ட்ரை பண்ணிக்கலாம். பட் டபுள் ஆப்ஷன் இருக்க ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மினிமம் 20 ரன்ஸ் வந்து இவங்கள்ட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ராதா யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 13% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகட்டில் 5 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸு, வெனியூல் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ். ஸோ ஸ்டாட்ஸ் வைஸாக ஒஸ்ட்டாக இருந்தாலும் செகண்ட் பவுலிங்கில் ஸ்பின்னர்ஸ்க்கு பிச்சு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. 4 ஃபுல் ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அருந்ததி ரெட்டியுமே செகண்ட் பவுலிங் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் ஒரு மேட்ச் ஆடி ஹெட்டுகட்டில் விக்கெட் எடுக்கல. பட் செகண்ட் பவுலிங்கில் 4 மேட்ச்க்கு 3 விக்கெட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. வெனியூலையுமே ஃபஸ்ட் பவுலிங்கில் விக்கெட்லெஸ்ஸாக தான் லாஸ்ட் மேட்ச் வந்து போயிருந்தாங்க. ஷிகா பாண்டே அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட் பவுலிங்னா நல்ல பிக்கு. ஹெட்டுகட்டில் கூட ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் பவுலிங்கில். செகண்ட் பவுலிங்கில் பாருங்கள் 4 மேட்ச் ஆடி 4 விக்கெட் தான். பட் வெனியூ பொறுத்த வரைக்குமே ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட் கிட்ட ஃபஸ்ட் பவுலிங்கில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் வந்து ஷிகா பாண்டேக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். மினுமணி பெருசாக ஓவர்ஸ் வந்து போல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்குது அப்படிங்கிற ரீசனுக்காக செகண்ட் பவுலிங்கில் வேணால் நீங்கள் உங்கள் டீமில் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பெஞ்ச் பிளேயர்ஸில் மாரிசன் கேப் இருக்காங்க, ஸ்னேஹா தீப்தி, அடுத்து ஸ்ரீ சராணி இருக்காங்க, ஜெஸ் ஜானசன், ஸோ கஷ்யப், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டியா, லாஸ்ட்டாக டிடா சது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
மரிசன் கேப் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் bowling-க்கு ஒரு VCR கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சன். ஜஸ்ட் ஜானசன் செகண்ட் bowling-க்கு உங்களுக்கு ஒரு VCR கேப்டனுக்கு ஸ்மால் லீக் கூட ஒரு எலிஜிபிளான பர்சனாக இருக்காங்க. 11ல் ப்ளே பண்ணாங்கன்னா மஸ்ட் அவங்க டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது நியூ பால் போல் பண்ணக்கூடிய போலர்ஸ் யார், டெத் ஓவர்ஸ் போல் பண்ணக்கூடிய போலர்ஸ் யாருங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூ பால் வந்து ஷிகா பண்டே, அருந்ததி ரெட்டி தான் போல் பண்ண போகிறாங்க. அலிசா கப்ஸை பொறுத்த வரைக்கும் ரேராக ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. டெத்தை பொறுத்த வரைக்கும் சதர்லாண்டும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அருந்ததி ரெட்டியும் தான் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஷிகா பண்டே முன்னாடியே முடிக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் லேனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிரஹாம் வந்து 2 முறையும், ஸ்னேக் ராணா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து தாக்கூர் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அலிசா கப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிம் காத் 1 முறையும், ரேணுகா சிங் தாக்கூர் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஷஃபாலியை எல்சி பெரி 1 முறை, சி டீன் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை, கிம் காத் வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜெமிமா ராட்ரிகஸ் பொறுத்த வரைக்கும் கிரஹாம் 2 முறை, வேரம், எல்சி பெரி, சி டீன், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிம் காத் வந்து 3 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த 3 பிளேஸும் ஒரு முறை இவங்கள விக்கெட் எடுத்திருக்காங்க. இப்போ மரிசன் கேப் அனபல் சதர்லாண்டு மரிசன் கேப்போட இமேஜ் வந்து இருக்குது. ஸோ அனபல் சதர்லாண்ட் பொறுத்த வரைக்கும் ரேணுகா சிங் தாக்கூர் வந்து 1 முறையும், ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சி டீன் 1 முறை, வேரம் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை விக்கெட் எடுத்துருக்காங்க. நிக்கி பிரேஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பேட்டிலும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இது ஜஸ்ட் ஜானசனோட இமேஜ் தான். இந்த 2 இடத்துல இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டெல்லி கேபிட்டல்ஸில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் யார், ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ யாருக்கெல்லாம் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கலாம்ங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்த்துடலாம். மெக்லானி, ஷெஃபாலி வர்மா, அலிசா கப்ஸி, ஜெமிமா ராட்ரிகியூஸ், ஆனபல் சதர்லாண்ட், இந்த 5 பிளேஸ் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஆப்போசிட்டும் அந்த பிளேஸ் தான் பிக் பண்ண போகிறாங்க. நாமளும் அந்த பிளேஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஷிகா பாண்டே கூட உங்களுக்கு சேஃபான பிக்காக தான் இருப்பாங்க. பட் இந்த 7th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் செகண்ட் bowling பண்ணால் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணிக்கிடுவேன். விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தாலுமே ஹெட்டுகட்டில் அதை வந்து ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் சாரா பிரேஸ் டபுள் ஆப்ஷன் போய்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் bowlingனா அதை ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஃபஸ்ட் bowling அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிக்கி பிரசாத்திட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போது ஆர்சிபியோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்மிருதி மந்தனா அவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா டேனியல் ஹியூச் தான் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ எல்சி பெர்ரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்டே, ஸோ ரிச்சா கோஸ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அனுஜா, அடுத்து ஜியோஜா வேரம், ஸோ கிம் கார்த்து, ராவத்து, ஜோஷிதா, லாஸ்ட்டாக ரேணுகா சிங் தாக்கூர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் ஃபுல் 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி உமன்ஸ் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. ஸோ ரேணுகா சிங் தாக்கூர் ஃபுல் ஓவர்ஸு, ஸோ வேரம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாங்க. எல்சி பெரி போல் பண்ண மாட்டாங்க, அதை மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரீம் லெவல்லே அவங்க வந்து பேட்டிங் ஆர்டரில் தான் கிடைப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் மேட்ச்சில் ஆர்சிபியில் ஸோ இவங்க ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் இருந்தாங்க, இப்போ பேட்டிங் ஸ்லாட்டுக்கு மூவ் ஆகியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா அனுஜா ஒரு 4 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஜோஷிதா பெருசாக போல் பண்ணல. ஸோ இவங்க கூட கம்பேர் பண்ணல நீங்கள் பிரேமா ராவத் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டீசெண்டாக போல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கிம் கார்த் வந்து மினிமம் 2லேருந்து 3 ஓவர்ஸ், ஸோ வேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சின்ன கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும். ஸோ ஃபுல் 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேணுகா சிங் தாக்கூர், அடுத்து வேரம், இந்த 2 பிளேஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 3வதாக கிம் கார்த் கூட ட்ரை பண்ணிக்கலாம். பட் இந்த சின்ன இருக்கக்கூடிய 8 ஓவர்ஸ் ஷேர் பண்ணக்கூடிய போலர்ஸ் தான் அந்த ராவத், ஜோஷிதா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அனுஜா, பிஸ்ட், இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து ஓவர் ஷேர் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி உமன்ஸோட ஒரு பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா 93% ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் இருந்துருக்கு. ஆப்போசிட் டீமில் அலிசா கப்ஸி ஃபஸ்ட்டு நியூ பால் போல் பண்ண போகிறாங்க. மின்னு மணி இருக்காங்க. அது கூட பார்த்திங்க அப்படின்னா மிடிலும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்க ரீசனுக்காக மீண்டும் ஷஃபாலி வர்மாவுக்கு ஒரு பேட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஹெட் பொறுத்த வரைக்கும் 30 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. அதுவுமே பார்த்திங்க ஸ்மிருதி மந்தனா எதுக்கு நான் செகண்ட் பேட்டிங் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு மேட்ச் ஆடி 8 ரன், செகண்ட் பேட்டிங்கில் 36 அவங்களோட ஆவரேஜ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அடுத்து டேனியல் ஹோஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் 4 ரன் தான் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸ்டாட்ஸ் ஒஸ்ட்டாக இருந்தாலும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட கிராண்ட் லீக் டீமில் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஸோ இப்போ எல்சி பெரிய பொறுத்த வரைக்கும் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங்லேயே உங்களுக்கு மீண்டும் ஒரு விசிஆர் கேப்டன் கொடுக்கலாம். ஹெரிட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 67, செகண்ட் இன்னிங்ஸில் 115 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வெனியூலுமே சேஸில் 57 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. பட் இந்த சீசன் இனிஷியலாக ஒரு 2-3 கேம்ஸ் வந்து நான் பவுல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ராக்வி பிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5% ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி 25 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்ல பேட்டிங் காம்போ. லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நல்ல காம்போ வந்து சூப்பர் ஆடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் ரிச்சா கோஷ் லாஸ்ட் மேட்ச் அந்த எக்ஸ்ட்ரானரியான இன்னிங்ஸ் வந்து யாராலையும் மறக்க முடியாது. ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் 64 ரன் வந்து லாஸ்ட் குரூஷியல் ஸ்டேஜில் வந்து அடித்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்சிபி 2024 ஃபைனல் வின் பண்ணிலையும் அந்த வின்னிங் ஷாட் பார்த்திங்க அப்படின்னா ரிச்சா கோஷ் தான் அடித்தாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 1 இயருக்கும் மேலே பார்த்திங்க அப்படின்னா WPL இவங்க நாட் அவுட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கெரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 31, வென்யூவில் 64 உங்களோட ஆவரேஜ் ரெக்கார்டாக இருக்குது. போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். க்ளவ் இருக்கிற ரீசனுக்காக ஒரு டபுள் ஆப்ஷனில் சேஃபான விசியாக கூட செகண்ட் பேட்டிங் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கனிகா அவுஜா லாஸ்ட் மேட்ச் வந்து சூப்பராக ஆடிந்தாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து குரூஷியலான டைமில் எப்படி கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. 3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. 13% தான் இருக்காங்க. மஸ்ட்டாக அவங்களோட கிராண்ட் லீக் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோஜியா வேரம் பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற பட்சத்தில் கொஞ்சம் டீசெண்டாக ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. கிம் காத் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 மேட்சாலே 2 விக்கெட் வந்து ஹெட்ல எடுத்திருக்காங்க. அதுவுமே செகண்ட் பவுலிங்கில் தான் எடுத்திருக்காங்க. 80% ட்ரை பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ஆல்ரவுண்டர். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்கில் உங்களுக்கு மஸ்ட்டாக உங்களோட டீமில் இருக்கணும். பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பிரேமா ராவத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லெக் பிரேக் பவுலர். செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுவுமே ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜோஷிதா லாஸ்ட் மேட்ச் வந்து எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாங்க. 10.72 உங்களோட எக்கனாமியாக இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் ரேராக போங்க. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட கம்பேர் பண்ணல நீங்கள் மற்ற பவுலர்ஸ்ட்டை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது ரெனிகா சிங் தாக்கூர் மஸ்ட் பிக்கு. ஸோ இது வரைக்கும் கிரிக்கெட்டில் 5 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காங்க. பட் பேட்டில் வைஸாக நிறைய பிளேயர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபஸ்ட் பவுலிங் வந்து நீங்கள் மறுபடியும் கன்சிஸ்டன்சியாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு செகண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போனீங்க அப்படின்னா ரேராக ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிக்காக இருப்பாங்க. இப்போ இனிஷியல் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெனிகா சிங் தாக்கூர், கிம் காத் தான் பவுல் பண்ண போகிறாங்க. டெத்தில் கிம் காத்து வேரம் பார்த்திங்க அப்படின்னா பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனாக்கு அகெயின்ஸ்டாக யாரெல்லாம் பவுல் பண்ணியிருக்கா, நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா ஆனபிள் சதர்லாண்டுக்கு அகெயின்ஸ்டாக 26 பால் ஃபேஸ் பண்ணி 32 ரன் மட்டுமே அடித்து 4 முறை அவுட் ஆயிருக்காங்க. ஷிகா பாண்டே நியூ பால் பவுல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக 2 முறை. அலிசா கப்சி நான் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக 2 முறை. மினு மணி ஆஃப் ஸ்பின்னர் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக 1 முறை. அண்ட் மரிசான் கேப் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாகவும் 1 முறை அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ எல்சி பெரிய பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஜானசனுக்கு அகேன்ஸ்டாக 5 முறை, மரீசன் கேப்க்கு அகேன்ஸ்டாக 2 முறை அவுட் ஆயிருக்காங்க. ஸோ டேனியல் ஹியூஸ் பொறுத்த வரைக்கும் சதர்லாண்டு, ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி, மரிசன் கேப்க்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை அவுட் ஆயிருக்காங்க. ராகவி பிஸ்ட்க்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சா கோஷ் இவங்களை பொறுத்த வரைக்கும் சதர்லாண்டு, அடுத்து ஷிகா பாண்டே, ராதா யாதவ், ஜஸ்ட் ஜானசன், மரிசான் கேப் எல்லா பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவுமே 1 முறை அவுட் ஆயிருக்காங்க. பட் எக்கனாமி வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லாஸ்ட்டாக ஜியோர்ஜியா வேரம் பொறுத்த வரைக்கும் சதர்லாண்டு 1 முறை, ஷிகா பாண்டே 2 முறை, ராதா யாதவ் 1 முறை, ஜஸ்ட் ஜானசன் பார்த்தீங்க அப்படின்னா 1 முறை, மரிசான் கேப் வந்து 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போது ஆர்சிபி உமன்ஸோட பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிராமன் பார்த்தீங்க அப்படின்னா கிரஹாமன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலராக இருக்காங்க. ஸோ இவங்க மிஞ்சி போச்சு அப்படின்னா கிம் காத்தை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் கிம் காத் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ஸோ மேட்ச்சில் அதாவது எக்ஸ்பெக்டட் பிளேயிங்கில் நம்ம எதிர்பார்க்கறது ஒரு ரிஸ்கியான ஆப்ஷனாக இருக்குது. சபினின் மேகனா வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ டாப்பில் இன்கேஸ் லாஸ்ட் 2 கேம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 3 ஆர் நம்பர் 2 அந்த பொசிஷனில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மந்தனா கூட ஓப்பனிங் பார்ட்னராக பார்த்தீங்க அப்படின்னா சபினின் மேகனா கூட ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எக்ஸலண்ட்டான பவர் பிளே கிரிக்கெட்டர். ஸோ சார்லி டீன்லாம் உங்களுக்கு வந்தாங்கன்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்க. ஃபஸ்ட் பவுலிங் விசி கூட கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்ரேயங்கா பட்டேலுக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் பவுலிங்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷோபா ஆசனா வந்து ரூல்ட் அவுட்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக எக்டா பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங் ரேராக போடுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ஆர்சிபி உமன்ஸில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா ஹோஜுக்கு ட்ரை பண்ணிக்கலாம், எல்சி பெர்ரி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சா கோஸு, கனிகா அஹூஜா. ஸோ ஜியோஜா வேரம் ட்ரை பண்ணிக்கலாம், ரேணுகா சிங் தாக்கூர். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல ஒரு 7 பிளேஸ் கிட்ட ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் ரேணுகா சிங் தாக்கூருக்கு ஸ்டாட்ஸ் ஃபஸ்ட்டாக இருக்கப்பறம் நான் கிம்காத்தை ட்ரை பண்ணிக்கிட்டேன்னா எஸ் ட்ரை பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸாக வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் கேப்டன் ப்ளஸ் வைஸ் கேப்டனோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனோட ஒரு டீம் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸோட ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ். ஸோ லேனிங், கப்சி, வேரம் இந்த 3 பிளேஸுமே உங்களோட டீமில் இருக்கணும். இவங்க வந்து ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருக்காங்க. ஆர்சிபியோட ட்ரம்ப் கார்ட் பிக்கில் ரிச்சா கோஸ், வேரம், அடுத்து ரேணுகா சிங் தாக்கூர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்சிபி சைட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருக்காங்க. சேஃப், சிவிசி, பெர்ரி, ஆனபிள் சதர்லாண்டு, ஸ்மிருதி மந்தனா. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய டெமோ டீமில் ரிச்சா கோஸ் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்காங்க. லேனிங், எல்சி பெர்ரி, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா பேட்டிங் ஆர்டர்லையும், ஆல்ரவுண்டர்ஸில் சதர்லாண்ட், வேரம், அடுத்து அலிசா கப்சி இருக்காங்க. ஸோ போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிகா பாண்டே, ரேணுகா சிங் தாக்கூர், ராதா யாதவ் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் யாருக்கு ப்ரோ கொடுத்துருக்கீங்கன்னா எஸ் சதர்லாண்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். வைஸ் கேப்டன் சேஃபாக எல்சி பெர்ரி. ஸோ ஆஃப்டர் லைனப் எந்தெந்த இன்னிங்ஸ் வந்து பிளேஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்கிறத பொறுத்து நம்ம டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கு ஒரு 7 பிளேஸ் சிவிசி ஆப்ஷன், செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ஒரு 7 பிளேஸ் சிவிசி ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் கொடுத்துட்ருக்கோம், எஸ்எல் டீமும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களோட தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.